மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா.
லூக்கா 15வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. செல்வகுமாரன் செல்ல பிள்ளை, வீட்டில் எந்த குறையும் அவனுக்கு இல்லை. அப்பா எல்லாத்தையும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் இவனுக்கு பெருசாகவே தெரியல. நான் ஃப்ரெண்ட்ஸோட போகணும், ஜாலியாக இருக்கணும், ஏன் பாகத்தை கொடுங்க, நான் விற்றுட்டு போகிறேன் என்று அப்பாவுடைய அன்பை விட்டு தூர போனவனுக்கு இறுதியில் என்ன நிலைமை ஏற்பட்டது பார்த்தீர்களா? பன்றி சாப்பிட்ற அந்த தவிட கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. பசியில் பட்டினியில் வாடினான், பஞ்சத்தில் அடிபட்டான். அப்பொழுதுதான் அவனுக்கு புத்தி தெளிந்தது என்று காண்கிறோம். எந்த பிள்ளை, எந்த மகன், எந்த மகள் அப்பாவுடைய அன்பை விட்டு தூரமாக போகிறாங்களோ, இல்லையா, அப்பாவுடைய அன்பு அற்பமாக தெரிகிறது, தாயுடைய அன்பு அற்பமாய் தெரியுதோ, நேற்று வந்தவங்களுடைய அன்பு பெருசாக தெரியுது, அவங்களுக்கு இந்த நிலைமை தான் ஏற்படும். தாய் தகப்பனை விட்டு ஓடி போகிறவர்கள், இல்லையா, தந்தை தகப்பனை அடிக்கிறவர்கள், தந்தை தகப்பனை அற்பமாக நினைக்கிறவங்க, அவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க. சாபம் வந்துடும். தகப்பனை பரியாசம் பண்ணுறவனை, தாயை பரியாசம் பண்ண கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கி திங்கும் என்று சொல்லி சாபம் இந்த பைபிள் கொடுக்கின்றது. எனவே பிள்ளைகளாக இருப்பவர்கள் உணர்வடைய வேண்டும். அப்பா அம்மா ப்ரீஷியஸ். உலகத்திலே விலையேறப்பெற்ற அன்பு தாய் அன்பு, தகப்பனுடைய அன்பு. நம்ம அதை வேண்டான்னு சொல்லி தூக்கி வீசினோன்னா, அப்பா அம்மாவுடைய மரியாதை தெரியாமல் நம்ம வாழ்ந்தோன்னா, ஒரு நாளில் இந்த கெட்ட குமாரனுக்கு ஏற்பட்ட நிலைமையே நமக்கு ஏற்படும். நம்ம வாழ்க்கையில் கடும் சாபங்கள் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும், வேதனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அப்பா அம்மாவை நாம் போற்றுவோம். அப்பா அம்மாவுக்கு ஒரு நாள் வேதனை கொடுக்காதபடி வாழ்வோம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுவார். ஆமென். சிறியவனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கு செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தந்தை எழுதின வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். டுடே இஸ் ஃபாதர்ஸ் டே. உலகம் முழுவதும் இந்த தந்தையர் தினம் கொண்டாடப்படுகிறது. தந்தை இல்லாமல் யாரும் இந்த பூமிக்கு வர முடியாது. ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பதற்காக இவ்வளவு பாடுகளை படுகின்றனர். இது தந்தை தினத்திலும் என்னுடைய தந்தை என்னை வளர்ப்பதற்காக எடுத்த அந்த முயற்சிகளை நான் திரும்பி பார்க்கின்றேன். அவர்களுக்கு என்னை குறித்து ஒரே பெருமை. ஏனென்றால் நான் ஸ்போர்ட்ஸ்மேனாக ஷார்ட்புட்டில் ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வந்தபடினாலே என்னை குறித்து ஒரே பெருமை. எல்லார்ட்டையும் போய் அப்பா என் மகன் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறான், கோல்டு மெடல் வாங்கியிருக்கான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு என்னை குறித்து என் தகப்பனுக்கு பெருமை. அதுபோல் நான் அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுனால டெய்லி நைட்டு பரோட்டா சாப்பிடணும், சுக்கா சாப்பிடணும், ஆம்லேட் சாப்பிடணும். ஜெயபாலனை ஹோட்டல், குடிசை ஹோட்டல், அதில் டெய்லி எனக்கு அந்த பரோட்டா, சுக்கா, ஆம்லேட்லாம் வாங்கி தருவாங்க. 9ஆப்புலேருந்து காலேஜ் நான் 3rd இயர் முடிக்கிற வரைக்கும், 9, 10, 11, 12, காலேஜ் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், 3rd 7 வருடங்கள் நான் தினந்தோறும் இரவு சென்று பரோட்டா சாப்பிடுவேன். நல்ல செழிப்பாக இருந்த காலங்களில் நல்லா வாங்கி தந்தாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் வந்த பிறகும் கூட கடன் மத்தியிலும் எனக்கு காசு கொடுத்து வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாது. எல்லாருக்கும் நல்லா கொடுப்பாங்க, நல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. செழிப்பாக இருந்த காலங்கள் உண்டு. ஆனாலும் அதுக்கு பிறகு பல குழப்பங்கள் ஏற்பட்டு இறுதி காலத்தில் என் தகப்பன் வறுமையிலே வாடி பல கஷ்டங்களை பட்டு அவங்க மறிச்சாங்க. அப்போ கடைசி காலத்தில் வருமானமே கிடையாது. நாங்கள்லாம் அப்போ தான் படிச்சுட்ருக்கோம், காலேஜ் படிச்சுட்ருக்கோம், நிறைய தேவைகள். அது நிமித்தமாக நேர்கிட்ட போய் அப்பா கடன் கேட்பாங்க, யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. அதனால் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு தான் அப்பா மறிச்சாங்க. அப்பாவை ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு காசு கிடையாது, ஹாஸ்பிட்டலில் பே பண்ணுறதுக்கு பணம் கிடையாது, அடக்கம் பண்ணுறதுக்கு காசு கிடையாது. இறந்த பிறகு மறுநாளே கடன்காரங்கள்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்பா போன பிறகும் கூட அவங்க வச்சுட்டு போன கடன் அவ்வளவு அதிகமாக இருந்தது. இதெல்லாம் நினைத்து பார்க்கிற தந்தை தினத்திலே நான் நினைத்து பார்க்கிறேன். இருப்பினும் என் தகப்பன் ஒரு நல்ல தகப்பனாக அவர்கள் இருந்தார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. அவர்கள் சீக்கிரத்தில் மரித்து போனபடியினால்தான் எங்களுக்கு அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை. கூட சில வருடங்கள் இருந்திருப்பார்கள் என்றால் இவ்வளோ நலமாக இருந்திருக்கும். சிலருக்கு தகப்பனே இல்லை,
பிறக்கும்போதே இறந்துடுறாங்க ஆக்சிடெண்ட்டில். இல்லைன்னா தகப்பன் வந்து பிள்ளைகளை விட்டுட்டு ஓடிடுறாங்க. சில தகப்பன்மார் கொடியாரில் இருக்காங்க. சில தகப்பன்மார் பல வேதனைகளை பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. அவர்களையும் நாம் ஆண்டவரை எப்படியாவது சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துக்கிறேன். லூக்கா 15வது அதிகாரம் 11வது வசனம் முதல். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு தூரமாகி போய். பார்த்திங்களா, அங்கே ஒரு டேடி இருக்கிறாங்க. நான் என் டேடியை பற்றி பேசினேன். இப்போ இங்கே ஒரு டேடியை நம்ம பார்க்குறோம். இப்போ 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்கன்னா வீட்டில் போட்ட பிள்ளைகள் இருந்த மாதிரி தெரியல. அப்போது எவ்வளவு ஒரு ஹாப்பி டேடி அவங்க இருந்திருக்கணும். 2 பசங்கன்னா சிங்கக்குட்டிகள் 2 இருக்குதுன்னு சொல்லி ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ஒரு குறையும் அவங்களுக்கு வச்ச மாதிரி தெரியல. ஊர்லேயே பெரிய பணக்கார குடும்பம். ஆனால் அந்த பையன் வாலிப பையனானோன்னா ஒரு பிரச்சனை வருது. அவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு அவங்களுடைய ஆலோசனை கேட்டு வீட்டுக்கு வந்து டேடிகிட்ட சொல்கிறான், டேடி சொத்தெல்லாம் எனக்கு பிரித்து கொடுத்துருங்க, நான் அந்த ஒரு இடத்துல போய் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன். எனக்கு இனி உங்கள் கூட இருக்க முடியாது, நான் இண்டிபெண்ட்டாக ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், கிவ் மீ மை போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிமாண்ட் பண்ணுறான். இந்த வாலிப வயசில் இந்த காரியத்தை அவன் கேட்டபோது தகப்பனுடைய உள்ளம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். ஏன்னா அவன் கேட்குறது வந்து அவனுக்கு எவ்வளோ ஆபத்தை கொண்டு வரும். இந்த சொத்தை பிரித்து கொடுத்தா எடுத்துகிட்டு வெளியூர் போனான்னா அவன் எவ்வளோ ஆபத்தில் சிக்கிக்கொள்வான். அவன் கேட்பது எவ்வளோ தவறானது, எவ்வளோ பாவத்தில் அவன் இருக்கிறான். இந்த காட்சிகள், இந்த செய்திகள் எல்லாம் அவன் கேட்டதெல்லாம் அவனுடைய உள்ளத்தை உடைத்திருக்கும். எனவே இந்த இளைய குமாரன் நிமித்தமாக, கெட்ட குமாரன் நிமித்தமாக தகப்பன் அதிகமாக வேதனைப்பட்டிருப்பார். அதுவும் எனக்கு சொத்தெல்லாம் பிரிச்சுத்தான் அப்படின்னு சொல்லி அவன் ஒத்த காலில் நிற்கும் பொழுது அவர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். முதல்ல எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்துருப்பார், வேண்டாம்ப்பா அப்படிலாம் செய்யாத, நீ என்ன வேணாலும் நான் உனக்கு இங்கேயே இரு, நான் தாரேன் எல்லாமே சொல்லி பார்த்துருப்பாங்க. அவன் ஒத்த காலில் எனக்கு இந்த சொத்துக்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் அவன் நிற்கிறான், கஷ்டப்படுத்துகிறான். அப்பாவை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான். இன்றைக்கி தகப்பனாய் பிறந்தவர்கள் எல்லோருமே பிரச்சனைகளை பிள்ளைகள் நிமித்தமாக சந்திச்சிட்டு இருக்காங்க. இந்த ஊழியத்தின் பாதையிலே அநேக வீடுகளுக்கு சென்று சந்திக்கிற பொழுது பிள்ளைகள் இதே போல் அநேகர் கெட்ட குமாரத்திகளாக இருப்பதை சொல்லி அநேக குடும்பத்தார் வேதனைப்படுவதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்கின்றேன். வாலிப வயது வரும்பொழுது பிள்ளைகள் இஷ்டத்துக்கு ஜீவிக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த உலகம் அவர்களை கரைப்படுத்துகிற நண்பர்கள் கரைப்படுத்துகிறாங்க. காலேஜுக்கு ஸ்கூலுக்கு வர்ற பசங்கள்லாம் நண்பர்களை பார்த்து புகைப்பிடிக்க கற்றுக்கொள்கிறார்கள், மதுபானம் பண்ண கற்றுக்கொள்கிறார்கள். அங்கே காலேஜுக்கு வரும்பொழுது சீனியர்ஸை பார்த்து, பக்கத்தில் இருக்கிற பசங்களை பார்த்து கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுக்கணும், பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ பாவ செயல்களிலே இன்றைக்கி ஈடுபடுறாங்க. கொஞ்ச நாளே அம்மா அப்பாவுக்கு அது தெரிய வந்துடும். அப்போ அது அவர்களுக்கு எவ்வளோ வேதனை ஏற்படுத்தும். எந்த ஒரு தகப்பனும் தாயும் பாவத்தை செய்ய அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. மாறாக நீ தன் பிள்ளை வந்து எந்த பாவத்திலையும் விழுந்துடக்கூடாது, ஒழுங்காக இருக்கணும், அப்படி தான் எல்லா தாய் தகப்பனும் ஆசைப்படுவாங்க. வாலிப வயதில் மிகவும் காதல் செய்து அதில் ஊருக்கு சுற்றி எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்தவர்களெல்லாம் தான் திருமணம் செய்து தனக்கு பிள்ளைகள் பிறக்கும் பொழுது தன் பிள்ளைகள் ஒழுக்கமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. நான் ஜாலியாக இருந்தேன், லவ் பண்ணதுனால நீ லவ் பண்ணு அப்படின்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க. எனக்கு தெரியும், தன் பிள்ளைகள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், தன் பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், தன் பிள்ளை மதுபானம் செய்து விடக்கூடாது, புகைப்பிடித்து விடக்கூடாது, காதலினும் மாய வழியில் விழுந்து விடக்கூடாது என்று தான் பெற்றோர்கள் விரும்புவார்கள். அதே போலவே எத்தனையோ தகப்பன்மார்கள் இன்றைக்கு தன்னுடைய பிள்ளை இப்படியாக பாவத்தில் இருப்பதை பார்த்து அதிக வருத்தத்தோடு கூட கவலையோடு கூட இருப்பதை பார்க்கிறோம். அதே போல் எத்தனையோ வாலிப பிள்ளைகள், அப்பா வந்து ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து வைத்திருக்கேன், அவள் படிக்க போன இடத்துல கர்த்தரை அறியாத ஒரு வாலிபனை நேசித்து நான் அவனோடு தான் கலப்பேன், நான் அவனைத்தான் திருமணம் செய்வேன், நான் சர்ச்சில் வச்சு கல்யாணம் பண்ண மாட்டேன் என்று அங்கே அதிக வருத்தத்தை ஏற்படுத்துகிறதை என்னிடத்தில் சொல்லியிருப்பதை நான் திரும்பி பார்க்கின்றேன். அவங்க எல்லாம் கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஆலயத்தில் தீவிரமாக இருப்பவர்கள், பொறுப்பில் இருப்பவங்க. அவங்க மகளுக்கு ஆண்டவரை அறியாதவங்க கூட இன்னொரு இடத்துல போய் கல்யாணம் ஆச்சுன்னா அது எவ்வளோ அவமானம், தன் தகப்பனுக்கு எவ்வளோ அவமானம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் சிந்திப்பதே இல்லை. தகப்பனாக இருந்து சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். பிள்ளைகள், நான் இந்த தவறை செய்தால், நான் இப்படியாக பாவத்தில் போய் ஈடுபட்டேன், எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ அவமானம்,
எங்கள் அப்பா எவ்வளோ ஒரு நல்ல போஸ்ட்டில் இருக்காங்க, எவ்வளோ சமுதாயத்தில் மரியாதையில் இருக்காங்க, அவங்களுக்கு இப்படி வச்சு நான் செஞ்சால் பாவம் செஞ்சால் அது அவமானமே அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறதே இல்லை. நிறைய தகப்பன்மார்கள் தன் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக, தன் பிள்ளைகளை நல்ல ஒரு நிலைமையில் கொண்டு வருவதற்காக எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. ஆட்டோ ஓட்டி, இல்லைன்னா நாள் முழுக்க கொத்தனார் வேலை செய்து, இல்லைன்னா எவ்வளவோ நைட் டியூட்டிலாம் பார்த்து எப்படியாவது தன் பிள்ளையை நல்லபடியாக ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று எத்தனையோ தகப்பன்மார்கள் கஷ்டப்படுறாங்க. ஆனால் பிள்ளைகள் அப்படி ஒரு உணர்வுள்ள இதயத்தோடு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. கெட்ட வார்த்தை பேசுதல், கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து சுற்றுதல், ஆசிரியர்களை எதிர்த்து பேசுதல், கிளாஸை கட்டடிக்கிறது, சேட்டை பண்ணுறது என்று சொல்லி அங்கே 1000 பிரச்சனைகளை கொண்டு வராங்க. உடனே சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்பா அம்மா கூட்டுவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்பா கையை கட்டிட்டு நிற்பாங்க, பரிதாபமாக நிற்பாங்க. அவங்கள பார்த்தாலே பாவமாக இருக்கும். அப்படி நிலைமை அவ்வளவு வேதனை நிறைந்ததாக இருக்கும். இவரில் இங்கே நான் காணுகிறோம், தகப்பன் தன் பிள்ளையினால் வேதனைப்படுகிறான். வாலிப வயசில் வீட்டை விட்டு போகிறேன், எல்லா சொத்தையும் பறித்து தான் சொல்லி கேட்குறான். அப்பா உயிரோட கிளறு மாதிரி இருக்காங்க. இப்போவே ஏன் சொத்தை பிரிக்கணும்? அப்பாவுக்கு வயசாகிடுச்சு, சாக போகிறாங்கன்னா சரி சொத்துக்களை பிரிக்கலாம். இப்போவுமே உனக்கு என்ன தேவை இருக்குது? உனக்கு எல்லாம் சாப்பாடு எல்லாம் இருக்குது, தொழில் வருமானம் இருக்குது, உனக்கு ஏன் இதெல்லாம் பிரிக்கணும்? அதெல்லாம் அவனுக்கு புரியல. எனக்கு சொத்து வேணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போ அந்த அப்பா என்ன செய்கிறாங்க பார்த்தீங்களா? எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துறாரு. அவர் வச்சுக்கப்பான்னு சொல்லி பிரித்து கொடுத்துறாரு. காதியும் கைமிஞ்சி போயிடுது. எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, கேட்கல. சரி அப்போ நீ வச்சுக்க. ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சனையை தன்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சவொன்னே அவர் கடவுள் டோப்பு கொடுத்துறாரு. அவன் கேட்ட மாதிரியே சொத்தை பிரித்து கொடுத்துறான். அவனும் அதை கொண்டு போய் தூர இடத்துக்கு போய் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக இருந்து எல்லாத்தையும் அழிச்சு போட்டுறான். அவர் நினச்சது நடக்குது. இங்கே ஒரு தகப்பன் ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குறார். என்றைக்கு தன் காரியம் தன் கையை மிஞ்சி போய்விட்டதோ, மகன் மிஞ்சி போயிட்டானோ, அப்புறம் அவனை பிடிச்சி வீட்டில் வைக்கிறதுல ஒன்றுமே இல்லை. சரி நீ போடியா போ, உனக்கு சொத்து வேணுமா வச்சுக்க, சரி உனக்கு உரிமை இருக்குது, உன்னுடைய பங்கு எல்லாத்தையும் நான் தாரேன்னு சொல்லி கொடுக்குறாரு. அது தவுட் ரேட்டுக்கு விற்றுட்டு இருக்கிற காசு அதிலே நிறைய கிடைக்குது. எடுத்து ஃப்ரெண்ட்ஸோட போகிறான். தனியாக சாப்பிட்டாலே ஹோட்டலில் எவ்வளோ பில் வரும்? 10-15 ரூபாயோட சேர்ந்து சாப்பிட்டா எவ்வளோ பில் வரும்? அது எல்லாத்தையும் அவன் செலவழிக்கிறான். காசு இருக்கிற வரைக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கிறான், காக்கா கூட்டம். இறுதியில் அவனுக்கு பணம்லாம் அவனுக்கு போயிடுது. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஓடிடுறாங்க. பண்ணி மேய்க்க போகிறான். அங்கேயும் அவனுக்கு கஷ்டம், சாப்பாடு இல்லை. அந்த பண்ணி சாப்பிட்ற தவிட்ட கூட அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது, யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் ரெண்டாவது நம்ம முதல்ல பார்க்குறோம். அப்பா இவன் கையை மிஞ்சி போகிறான்னு தெரிஞ்ச உடனே கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்றாங்க. அவன் கேட்டதை கொடுத்து அனுப்பிடுறாங்க. இதுதான் ஒரு தகப்பன் துன்பத்தின் நேரத்தில் செய்ய வேண்டிய காரியம். தடுத்து பார்க்கலாம், அணை போடலாம், மிஞ்சி போகுது வெள்ளம் அப்படின்னா சரி என்ன செய்ய முடியும்? சரி கடவுளோட நீங்கள் பார்த்துக்கிடுங்க. என் மகனை என் மகளை என்னால் ஒன்றும் செய்ய முடியல, நீங்கள் பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம்னா அதுக்கு பிறகு கடவுள் பார்த்துக்குவார். அந்த பையனை கடவுள் பார்க்குறாரு. பணம் செலவழிஞ்சவன ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓடிடுறாங்க. தேசத்தில் பஞ்சம் வருது. அங்கே அவனுக்கு ரொம்ப கஷ்டம், வேதனை, ரொம்ப கஷ்டம். சாப்பாடே இல்லை. இது கடவுளால் ஏற்படுத்தப்படுது. கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்தா அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனை விட்டு போய் வேற ஒருவரை திருமணம் செய்யும் பொழுது அவர்களுக்கு 1000 பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், கெட்ட காலம் பிறக்கும். அப்போ தான் அப்பாவுடைய அன்பு தெரியும். அப்பா எவ்வளோ அன்பாக வச்சுருந்தாங்க. இவனுக்கு அப்போ தான் புத்தி வருது. என் தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரங்களுக்கு கூட எவ்வளோ நல்ல சாப்பாடு உண்டு, அப்பா வீட்டில் யாருக்குமே சாப்பாடு இல்லைங்கிற நிலைமையே கிடையாது, நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்? புத்தி வந்தது. அப்பாவுடைய அன்பு எவ்வளோ விலையேறப்பட்டது என்கிற புத்தி அவனுக்கு வந்தது என்று காண்கிறோம். இந்த புத்தி வரணும். அதுதான் இப்போ வாலிப பசங்களுக்கு, பிள்ளைகளுக்கு புத்தி வரணும். அது கடவுளால் தான் வரணும். எங்கள் அப்பா வீட்டில் எவ்வளோ வேலைக்காரங்களுக்கு எவ்வளோ சிறப்பாக சாப்பாடு, எனக்கு ஏன் சாப்பாடு இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன்? அவருக்கு புத்தி வந்தது. அதுதான் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய காரியம். பிள்ளைகளுக்கு புத்தி வரணும். அந்த புத்தி நம்மளால் வராது, நம்ம கொடுக்குற அட்வைஸால் அவங்களுக்கு வரவே வராது. பாலிய பிள்ளைகளுக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் பிடிக்கவே பிடிக்காது, கேட்கவே மாட்டாங்க. இது நம்மளை எதிரியாக தான் பார்ப்பாங்க. ஸோ தகப்பனை விட்டு கொடுத்துட்டாரு. அவன் அங்கே போனோன்னு ஆண்டவர் பாடத்தை சொல்லி கொடுக்குறாரு. அப்பா வீடு தான் சிறந்தது என்று அவன் கண்டுபிடிக்கின்றான். ஒரு நாள் ஆகுது. ஒரு 2 வருஷம் ஆயிருக்கலாம், 3 வருஷம் ஆயிருக்கலாம், 1 வருஷம் ஆயிருக்கலாம், 6 மாதம் ஆயிருக்கலாம். அந்த ஊர் இடத்துலேருந்து வரான், டிக்கெட் கிடையாது. எப்படி தான் அவன் நடந்து வந்தானா இல்லைன்னா எப்படி வந்தாங்கன்னு தெரில. எப்படியோ ஒரு பைத்தியத்தை போல் வீட்டுக்கு திரும்பி வருகிறான். அவன் உடம்புலாம் நாரி இருக்கும், குளிச்சிருக்க மாட்டான், முடியெல்லாம் சடையாக கிடந்திருக்கும், அசிங்கமாக இருந்திருப்பான், செருப்பு இருந்திருக்காது, சாப்பிடாமல் அப்படி மெலிஞ்சு போய் இருந்திருப்பான். எப்படியோ அப்பா கிட்ட வீட்டுக்கு வரான். அப்பா நம்மளை ஏற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம், இல்லைன்னா கடவுள் விட்ட வழின்னு சொல்லி அவன் ஒரு நாள் திரும்பி வரான். அந்த அப்பா அது வரைக்கும் காத்தே இருக்கார், எப்படியாவது அவன் திரும்பி வருவான்.
அவன் தூரத்தில் கண்ட மாத்திரத்தில் அப்பா என்ன சொல்றாரு பாருங்க, 20ஆம் வசனம். தன் தகப்பனிடத்திலே வந்தான். அவன் தூரத்திலே வரும்பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதிருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அப்பா நம்மளை ஏற்றுக்குவாங்களா இல்லையான்னு சொல்லி சந்தேகத்தோடு பிரதாமா பார்த்துட்டு வீட்டு பக்கம் வாரான். அப்பாவுக்கு நியூஸ் கொடுக்குது, அப்பாவுக்கு வந்துட்டான்னு சொல்லி தருது. உடனே ஓடி வந்து கட்டி பிடித்து முத்தம் செய்து அழுது. எவ்வளோ ஒரு தகப்பனுடைய அன்பு பார்த்தீங்களா. உலகமே கேவலமாக பார்த்துருக்கும், தூண் துப்பி இருக்கும், மூஞ்சில் வந்திருக்கான் பாருன்னு சொல்லி ஏசியிருக்கும். பெரிய பாவி, சொத்தெல்லாம் அழிச்சிட்டான், நாசக்காரன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அப்பா என்ன செய்கிறாங்க பார்த்தீங்களா, ஓடி வந்து கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து. தந்தை தினத்தில் இதுதான் நல்ல செய்தி என்று நினைக்கின்றேன். அப்பாவுக்கு வந்து அவ்வளோ பாசம் பிள்ளைங்களே, என் மகனேன்னு கட்டி பிடிச்சி அழுறாரு. வீட்டில் வர்றாரு, குளிச்சு விடுங்க, நல்ல ட்ரெஸ் போடுங்க, பாதரட்சியை போடுங்க, மோரத்தை போடுங்க, செயினை போடுங்க, டேய் கொளுத்த கன்றை அடி, பாட்டை போடு, மியூசிக்கை போடு, டான்ஸ் ஆடு, எல்லாருக்கும் கேட்கட்டும் என் பையன் வந்துட்டான்னு சொல்லி, செத்து போன என் பையன் வந்துட்டான்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணாராம். தகப்பனுடைய அன்பை பாருங்கள். நமக்கு அது வினோதமாக இருக்கிறது. உலகமே கேவலமான பேசுது, உலகமே காரி துப்புது மூஞ்சில். அவருக்கு என் பையன் வந்துட்டான்னு சொல்லி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து குளிப்பாட்டி விட்டு ட்ரெஸ்லாம் போட்டு எல்லா பாவத்தையும் மன்னித்து அவனை அப்படியே ஏற்றுக்கொண்டார். அப்பான்னா பையனுடைய பாவத்தை மன்னிக்கணும். இன்னைக்கு அந்த பாவத்தை மன்னிக்க முடியுமா அப்பாவாலன்னா ரொம்ப கஷ்டம். எனக்கு ஊழியத்தில் ஒரு ஐயா பழக்கம். அப்போது ரொம்ப பெரிய மனுஷன் அவங்க, ரொம்ப ஒரு நல்ல கரெக்டாக இருப்பாங்க, டியூட்டியில் கரெக்டாக இருப்பாங்க. யாரும் கையை நீட்டி ஒரு குறை அவங்கள சொல்ல முடியாது. டியூட்டியில் அவ்வளோ பேர் வாங்கினவங்க, அவ்வளோ ஒரு பெரிய பரிசுத்தவான், நீதிமான், அவ்வளோ ஜெபிக்கிறவங்க, சபையில் முக்கியஸ்தர். அவன் மகா படிக்க போன இடத்துல இன்னொரு வாலிபனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். நேசிக்கிறான். இது அப்பாட்ட வந்து சொல்கிறான், அப்பா முடியவே முடியாது, நீ எவ்வளோ உயரமாக இருக்கா, அவன் எவ்வளோ கட்டையாக இருக்கான், நம்ம எவ்வளோ கௌரவமான குடும்பம், அவன் குடும்பம் சரியில்லை, அவனுக்கு கட்டிக்கிட்ட நான் ஒத்துக்க மாட்டேன். இல்லை டாடி, அவனை தான் கட்டுவேன். இல்லைம்மா கட்ட முடியாது. அப்பாவுக்கும் மகளுக்கும் போராட்டம். அப்போ அவங்க அதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, மனசில் வச்சுருப்பாங்க. நான் ஊழியக்காரங்கிறதுனால என்கிட்ட அதை சொல்லுவாங்க. அப்போ நான் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். என்கிட்ட ரொம்ப மனம் விட்டு பேசுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, ஐயா ஒருவேளை என் மகா நான் வேண்டாம், நான் நல்ல மாப்பிள்ளை பார்க்குறேன், எல்லாம் தட்டி கழிக்கிறா, அந்த பையனை தான் கட்டுவேன்னு சொல்கிறான். ஒருவேளை என் சொல்ல மீறி அவள் நினைக்கிற பையனை கட்டிட்டா அப்படின்னா நான் ஒரே ஒரு தண்டனை தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். என்னங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்பேன். அவள் செத்துட்டான்னு நான் நினச்சிருவேன். அதுக்கு பிறகு நீ என்னையே பார்க்காத, நான் உன்னையே பார்க்க மாட்டேன், நீ செத்துட்டான்னு நான் நினச்சிக்குவேன். அப்படி அது இருந்து போயிட்டேன். மகா மேலே உயிரே வச்சுருக்காங்க, அவளுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. என்னையும் மீறி நான் சொல்கிற பையனை கட்டாமல் நீ உன் இஷ்டத்துக்கு செஞ்சேன்னா நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், தடுக்க மாட்டேன், அடிக்க மாட்டேன், என் பவரை பயன்படுத்தி உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், நீ செத்துட்டா நான் நினச்சிக்குவேன். வைராக்கியம். அது மகளாக உயிரே வைத்திருக்கிற மகளாக இருந்தாலும் என்ன மீறி போனேன்னா பார்த்துக்க, அவ்வளோதான், நான் இருக்கேன்னு நினைக்காது. அதோட என் கதை உன் டேடி இறந்துட்டான்னு நினச்சிக்க, நான் என் மகா இறந்துட்டான்னு நினச்சிக்கிறேன். எனக்கு நடுக்கமாக இருக்கும். இங்கே நான் காண்கிற தகப்பன் மகன் ஒரு கிறுக்கை மாதிரி வாரான், சொத்தெல்லாம் அழிச்சிட்டு வாரான், பரிதாபமாக வாரான், கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து என் மகன் திரும்ப வந்துட்டான், கொண்டாடுவோம், டான்ஸுன்னு சொல்லி டான்ஸ். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் கொண்டாட்டமே அப்படின்னு சொல்லி அவர் அங்கே கொண்டாடுறார். பிள்ளைகள் தவறு செய்வது, வாலிபத்தில் தவறு செய்வது வேதனை ஏற்படுத்தும், அவமானத்தை ஏற்படுத்தும். அவர்கள் ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு கடினமான காரியமாக இன்றைக்கு தகப்பன்மாருக்கு இருக்கிறது. தப்பு செஞ்சனா என் முகத்தில் முழிக்காத. எழுத்துக்குரியவர்களே, அவங்க தப்பு வாலிப வயசில் நிறைய பேர் செய்கிறாங்க. ஆனால் அதை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஏற்றுக்கொண்டார். உங்கள் பிள்ளைகள் தவறு செய்கிற பொழுது அது கஷ்டமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது ரொம்ப கடினமான ஒரு காரியம்தான். ஆனாலும் தகப்பனுடைய அன்பு பெரியது என்பதை உணர்கிறோம். டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது மூத்த பையன் சாயந்தரம் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரான். வேக்காட்டிலேருந்து வந்துட்டு என்ன அப்படி சொல்லி வெளியேருந்து கேட்குறான் வேலைக்காரன்ட்ட. உங்கள் தம்பி திரும்பி வந்துட்டார், அதனால் அப்பா கொண்டாடுறாங்க, வீட்டில் ஒரே விருந்து சந்தோஷம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. உடனே பையனுக்கு கோவம் வந்துடுது. நான் உள்ளே வர மாட்டேன், வெளியே தான் நிற்பேன்னு சொல்லி வெளியே நிற்கிறான், வீட்டுக்குள்ளே போக மாட்டேங்கிறான்.
எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அண்ணனுக்கு வந்து அது எரிச்சலாக இருக்குது. அவன் வீட்டில் போக மாட்டேங்கிறான். அப்போ பாருங்கள் 28ஆம் வசனம். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லா இருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். வெளியே நிற்கிறான், நான் வரமாட்டேன், எனக்கு ஒன்றுமே செய்யலை, உமக்கு பிரியமாக வாழ்ந்தேன், இவன் போய் இவ்வளோ தப்பு பண்ணான், அவனை கேவலமாக பேசி அவனுக்கு நீ வீட்டில் கூட்டு வச்சு டான்ஸ் ஆடி விருந்தெல்லாம் வச்சுட்டு நான் வரமாட்டேன், நான் வீட்டுக்கு வெளியே தான் நிற்பேன். இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் நான் வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிறாங்க. வாலிப வயது வரும்பொழுது எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டங்கள், பிள்ளைகள் திருமணம் செய்யும் பொழுது எவ்வளோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் வருது. வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லியிருக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்காங்க. தகப்பனை பார்க்கவே மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைகள் எவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்கு ஒரு குடும்பம் தெரியும், 2 பெண் பிள்ளைகள். அவங்களுக்கு 2 பிள்ளைகளுமே நல்ல படித்தவர்கள், நல்ல வேலையில் இருப்பாங்க. நல்ல வேலையில் இருக்கிற மருமக்களை தான் கட்டி கொடுத்தாங்க. ஏதோ சின்ன பிரச்சனைகள் வந்து இப்போ வந்து மருமக்கள் வீட்டுக்குள்ளே வர மாட்டாங்க. அதனால் இவங்களுக்கு ஒரே கோபம், எரிச்சல். வீட்டுக்கு வந்தாண்ட நாங்கள், அதனால் இவங்களும் போக மாட்டாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே வர மாட்டாங்க, அதனால் இவங்களும் போக மாட்டாங்க. ஒரே பிரச்சனை. இளையகுமாரன் வீட்டுக்கு வந்தால் தகுதி இல்லாதவனாக இருந்தால் அப்பா அணைச்சிக்கிட்டாங்க, வீட்டில் கூப்பிட்டாங்க. மூத்த குமாரன் வீட்டுக்கு வெளியே நான் வரமாட்டேன், போகிறோம் அப்படின்னு சொல்லி கோபத்தில் நிற்கிறான். அப்பா போய் வருந்தி அழைக்கிறாங்க, வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இறங்கி வராங்க, தாழ்ந்து வராங்க. அவனுடைய மனநிலைமை புரிஞ்சுக்கிறாங்க. அப்பா என் கூட நீ இருக்கிற, என் சொத்தெல்லாம் உனக்கு தானப்பா என்று சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. நீ உள்ளவா, நீ யாரில், நீ வெளியே தான் நிற்பியா, நின்றுக்க, என் இஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லலை. என் பையன் வந்திருக்கேன், நான் அவனுக்கு கொடுக்க, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி சண்டை போடல. அவன்கிட்ட இறங்கி வந்து கெஞ்சுறாங்க. இறங்கி வந்து அவன்கிட்ட வந்து நிலைமையை சொல்கிறாங்க, நீ வா வீட்டுக்குள்ளே வான்னு வருந்தி அழைச்சாங்களாம். இன்றைக்கு அந்த வைராக்கியங்கள், தகப்பன்மாருடைய வைராக்கியங்கள், பிள்ளைகள் வரவில்லை என்றால், மருமக்கள் வரவில்லை என்றால் போ, நான் ஒன்றும் வர முடியாது, நீ வரல நானும் வரமாட்டேன். அந்த உறவுகள் அப்படியே முடிந்து போய்விடுகிறது. வேதனையிலே வாழ்க்கை முடிகிறது. தகப்பன் என்றால் விட்டு கொடுக்கின்றவராக இருக்க வேண்டும் என்பதை இவர் சொல்லிக் கொடுக்கின்றார். இறங்கி வருபவராக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நாம் பார்க்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களை, அப்படி இறங்கி கொடுக்க மனது வருகிறதா? படிப்பு, சம்பாத்தியம், சமுதாயத்தில் மரியாதை, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த கோபத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் இன்றைக்கி வெளியே நிற்கிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க, மருமக்கள் இருக்காங்க, வீட்டுக்கு வரமாட்டேன்னு கோபத்தில் இருக்கிறாங்க. இறங்கி போய் அவங்கள வான்னு சொல்லி அழைப்பதற்கு, வருந்தி அழைப்பதற்கு மனது இருக்கிறதா? வரமாட்டேன்னு சொன்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் வருந்தி அழைப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த தகப்பன் அவனிடத்துல போய் சொல்லி, தம்பி செத்து போனால் வந்திருக்கிறான், நம்ம சந்தோஷப்படணும்னு சொல்லி அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுவதை பார்க்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இதுதான் ஒரு தகப்பனுடைய 3 குணாதிசயங்களை நாம் பார்த்தோம். கைமிஞ்சி போனால் அப்படி விட்டுட்டார், கடவுள்கிட்ட விட்டுட்டார். திருந்தி வந்த பொழுது ஏற்றுக்கொண்டார், கட்டி அணைத்தார், முத்தமிட்டார், கொண்டாடினார், விருந்து கொடுத்தார். அது மூத்த மகன் சம்மந்தமே இல்லாமல் அவனால் திடீர்னு பிரச்சனை. அது வரைக்கும் மூத்த மகனால் வீட்டில் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அன்னைக்கு பிரச்சனை வருது. நான் உள்ளே வரமாட்டேன்னு சொல்லி நிற்கும் பொழுது அவர் இறங்கி வெளியே சென்று வா என்று அழைத்தார். எல்லோரும் வேடிக்கை பார்த்துருப்பாங்க. வீட்டில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவன் அவ்வளோ எரிச்சல் இருந்து ஏசி நிற்கிறான். அவனையும் புரிந்து கொண்டு, அவன் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு சரிப்பா வா என்று சொல்லி அழைத்தார் என்று காண்கிறோம். ஆக இந்த தகப்பன் இந்த 3 குணங்களை நாம் காண்கின்றோம். ஒரு தகப்பனாக இருப்பவருக்கு இந்த 3 குணங்களும் நிச்சயமாய் அவசியம் என்று நான் நினைக்கின்றேன். போகிறேன்னு சொல்லி நிற்கிறவங்கள நம்ம கையை மிஞ்சி போகும்போது விட்டுற வேண்டியதுதான். அடுத்தாப்புல திரும்பி வந்தாங்கன்னா சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3வதாக நம்ம இறங்கி வெளியே போய் வெளியே நிற்கிறவங்கள வான்னு சொல்லி அழைக்கணும். 2ஆவது என்னை ஏற்றுக்கிட மாட்டீங்களான்னு, என்னை வேலைக்காரனாக வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி சொல்கிறான். மூத்த பையனை வீட்டுக்குள்ளே வரமாட்டேங்கிறான். 2 பேரும் 2 துருவமாக இருக்கிறாங்க. ஆனால் 2 பேருக்கும் காமனாக இவர் நின்று பேலன்ஸ் பண்ணி 2 பேரையும் நேசித்து ஏற்றுக்கொண்டார் என்று நான் காண்கின்றோம். இப்படி செய்கிற பொழுது அங்கே ஒரு பெரிய சந்தோஷம் அந்த குடும்பத்திலே உண்டாயிற்று. நாம் ஜெபிக்கலாம், கண்களை மூடலாம். அப்பா பிதாவை, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோதரம் செலுத்துகிறோம். இறைவா, எவ்வளோ அருமையான ஒரு செய்தியை தினத்தன்று நீங்கள் தந்திருக்கிறீங்க. தகப்பனே, இந்த செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, தந்தைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, பிள்ளைகள் நிமித்தமாக கண்ணீரோடு இருக்கிற தந்தைகளுக்காக, தாய்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ குடும்பம் எவ்வளோ கௌரவமாக வாழ்ந்தது, மகிழ்ச்சியாக வாழ்ந்தது, பிள்ளைகள் நிமித்தமாக இன்றைக்கு தலை குனிஞ்சு போய் நிற்கிறாங்க. ஆண்டவரே, நீர்தான் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். தகப்பன் அந்த பிள்ளைகள் மனம் திரும்பும்படியாக, தகப்பனை தேடி வீட்டை விட்டு சென்ற பிள்ளைகள் திரும்பி வரும்படியாக, குடும்பத்தில் பெரிய சந்தோஷம் உண்டாகும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு
கடுங்கோபத்தில் இருக்கிற பிள்ளைகள் மனது மாறி அப்பாட்ட கோவப்படுறது என்ன நியாயம், அம்மாட்ட கோவப்படுறது என்ன நியாயம்னு சொல்லி ஆண்டவர் வீட்டுக்குள்ளே வரத்தக்கதாக ஆண்டவர் நீர் எப்படியாவது உதவி செய்யுங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யுத்தங்களை செய்ய வழக்காடுங்க, நீதி செய்யுங்கப்பா. இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களில் பெரிய சமாதானம் உண்டாவதாக, பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக, ஒருமனப்பாடு உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்டு பலகீனமாக இருக்கிற பிள்ளைகளை பார்க்கிறோம். எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்போது அவங்க வியாதிப்பட்டதுனால சந்தோஷமே இல்லைப்பா. உடம்புல சுகம் இல்லைன்னா எப்படி சந்தோஷமாக வாழ முடியும்? வியாதியை மருத்துவர் ஓரளவு தான் கட்டுப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் தான் உதவி செய்ய முடியும். எங்கள் பரிகாரி, எங்கள் டாக்டரே, எப்படியாவது வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்து அவர்களை எப்படியாவது சுகப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுக்கிறோம். ஆண்டவரை டாக்டர்ஸ் எல்லாம் செய்ய முடியாத நீங்கள் செய்து அவர்களை சந்தோஷப்படுத்துங்க. பல நெருக்கடியில் எவ்வளோ பேர் தவிக்கிறாங்க. போட்டி நிறைந்த உலகம், பிஸ்னஸில் அவ்வளவு போட்டி. கர்த்தாவே நீங்கள் தான் எப்படியாவது அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படியாவது உதவி செய்து ஆண்டவரை நிரந்தரமான வருமானங்களை ஏற்படுத்தி கொடுத்து இந்த பூமியிலே அவர்களை சமாதானமாய் வாழ வைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கடனை கட்ட முடியாமல், வட்டியை கட்ட முடியாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை செய்யும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை செய்யும். வேலையிலேயே படித்து முடித்து வேலையில்லை என்று தடுமாறுகிற பிள்ளைகளுக்கு எப்படியாவது வேலையிலே கொடுத்து அவளை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே தோத்திரம் ஐயா, நீண்ட காலமாய் திருமணமாகலே குழந்தை இல்லை என்று தவிக்கிறவர்களுக்கு நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வயதானவர்களை விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி, தலையில் அடிபட்டுறாதபடி, மயக்கங்கள் வந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. இறைவா தோத்திரம் ஐயா, தனிமையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் துணைவனாக இருந்து அவர்களை வழி நடத்துங்க. எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக ஏசப்பாவுடைய பிள்ளைகள் ஒரு பொழுது வைக்கப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. நான் ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஓடி நேசிக்கிறேன். நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற அத்தனை நல்ல உள்ளங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவே இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே அடைக்கலான்குரிய முதியோரிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க, மகிமைப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுது மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சாக்காரங்களை நினைத்திருப்பதாக. அல்லேலூயா. ஆமென்.